ஹாய் ஹலோ டியூட்ஸ், வெல்கம் பேக் டு வைப் வித் அசி. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? சுதர்சன் தான். சுதர்சன் PS5 திருடின மாதிரி வீடியோ போட்டிருந்தாங்கல்ல, ஆனால் சுதர்சனோட தான் அந்த PS5. ஸோ என்ன நடந்துச்சு? ஒரு சோலோ கிரியேட்டர்ஸ் வர்சஸ் கார்பரேட் முன்னாடி நிற்கவே முடியாது, பணம் இருந்தால் என்ன வேணுமோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. நம்ம சுதர்சன் ப்ரோ வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இந்த PS5 என்னோடது. டீட்டெயில்ஸாக பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். PS5 சுதர்சன் தான் எடுக்க சொன்னாரு அப்படின்ட்டு ஒரு CCTV ஃபுட்டேஜ் அடடா கிரியேட்டர் மூலியமா டெக்பாஸ்ல போஸ்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, அது ஃபுல்லாவே அவங்களா மேனிப்புலேஷன் பண்ணியிருக்காங்க. அது உண்மையே கிடையாது அப்படின்னு உடைச்சிருக்காங்க. ஸோ என்ன நடந்திருக்கு? ஃபர்ஸ்ட் கட்டப்பையே எடுத்துட்டு போயிட்டாங்க, தெரிச்சு ஓடுறாங்கன்னு சொன்னாங்கல்ல. தெரிச்சுலாம் ஓடல, அந்த தெரிச்சு ஓடுறன்னு சீன்ல கட்டப்பை உள்ளதான் இருந்திருக்கு. ஓகேங்களா? முன்ன செகண்ட்ல அவங்க போய் அந்த PS5 உள்ள வச்சுட்டாங்க. ஸோ அப்பவே PS இருக்கிற கட்டப்பையை அங்கேயே வச்சாச்சு. அந்த ஃபுட்டேஜை போட்டு காட்டவே. ஸோ ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு கார்பரேட்னால என்ன வேணுமோ பண்ண முடியும், ஒருத்தன வாழவே விடக்கூடாது. இத்தனை பேர் போட்டோவை போட்டிருக்காங்கல்லே, அது கரெக்டா? நியாயமா? அவங்களால வெளியில போய் வேற வேலைக்கு போக முடியுமா? அவங்க வேற வேலையில சேர்த்துப்பாங்களா? யோசிச்சிங்களா? இப்போ ரீப்ளே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறனால என்ன நடக்கும்னு டெக்பாஸ் அடடா கிரியேட்டர் டீம் உள்ளே பேசுறப்போ என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ரீப்ளே வீடியோ போட்டானா அவன் வெளியில வரக்கூடாது, அந்த மாதிரி டீம் மீட்டிங்ல வச்சு பேசுறானோ. மீட்டிங் நடந்தப்ப நான் உள்ள பேசிட்டு இருக்கிறப்ப கேட்டோம் நாங்க, இந்த மாதிரி மாத்தி வீடியோ போட்டுட்டு இருந்தா என்ன ஆகும் அப்படின்னப்ப, இதுக்கு ஒரு ரெண்டே இல்லையான்னு கேட்டப்ப என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருந்து நம்ம அவங்க ஒரு ரிப்ளை வீடியோ போட்டாங்கன்னா நம்ம ஒரு ரிப்ளை வீடியோ போடுவோம், அதை போட்டுட்டா அவர் வீட்டை விட்டு வெளியவே வர முடியாது, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால என்ன பண்றேன்னு தெரியல, உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்றேன், பார்த்து சேஃபா மட்டும் இருந்துக்கோங்க. இதான் கார்பரேட்டா? இப்படிதான் இருக்கணுமா? எனக்கு புரியல. இந்த மாதிரி சோலோ கிரியேட்டர்ஸ்லாம் வாழவே கூடாதுங்கிறீங்களா? பணம் இருந்தா என்ன வேணுமோ பண்ணலாமா? பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சின்ன சேனல்ஸ் இருக்கு தெரியுமா? ஸோ முன்னாடி டெக்பாஸை வச்சு தப்பா பேசினாங்கன்ட்டு சேனல்ல உள்ள பையனுக்கு மெயில் பண்ணி அந்த பையனை வர வச்சு 1 hour 2 hours மேல மீட்டிங்ல பேசி அந்த பையனை வச்சு CCTV ஃபுட்டேஜ் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு போட சொல்றாங்க. இந்த லோக்கி டூன்ஸ்னு ஒரு சேனல் இருக்குல்ல, அந்த சேனல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அடடா கிரியேட்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த பையனை மெயில் போட்டு வர சொல்லி ஆஃபீஸுக்கு அவன் கூட ஏதோ பேசி இருக்கிறாங்க. எங்கிட்ட வந்து இந்த மாதிரி வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அவனை வச்சும் உள்ள டிஸ்கஷன் போயிருக்கு. இப்ப டெக்பாஸ்ல இருந்து வீடியோ போட்டோன்னே அவன் உங்களுக்கு அகேன்ஸ்டா வீடியோ போட்டு இது பண்றான். இந்த மாதிரி ஆளுகளை வச்சு 1 by 1 ரெடி பண்ற மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து சேஃபரா இருங்க ஐயா. ஸோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. PS5 பார்த்தீங்கன்னா சுதர்சனோடது. அவங்க பையன் வந்து கேட்டனால ஒரு ஷூட்டுக்காக ஆஃபீஸ்க்கு வந்திருக்கு. விஜயே கால் பண்ணி ராகவிட்ட சொல்றாங்க, பேக் பண்ணி வெளியில எடுத்துடுவாங்கன்ட்டு. எல்லாரோட போட்டோவும் போட்டு எங்க ஃபியூச்சரே கேள்விக்குறியாக்கணும்னு நினைச்சீங்களானே? இத திருடி இருந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, திருடாம இப்படி மேனிபுலேட் பண்றீங்களே, கொஞ்சம் கூட உங்களுக்கு துச்சமே இல்ல. இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இந்த PS5 என்னோடது. ஏன்னா நீங்க முதல்ல கேட்டீங்கல்ல ஆடியோ, அத அவர் பையனுக்காக ஸ்பைடர்மேன் எடிஷனை கொண்டு போயிட்டாரு. அண்ணா ராகவிட்ட கேட்டு எடுத்துக்கோங்கண்ணே. ராகவிட்ட தான் இருக்கும். ஓகேடா. ஓகேண்ணா. ராகவிட்ட அந்த ஐடி பாஸ்வேர்ட் எல்லாமே செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அந்த இது பிளே ஸ்டேஷன். ஆமா ஒரு தடவை செக் பண்ணி எப்படி பண்ணணும்னு நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பையனுக்கு தெரியும், இருந்தாலும் நீங்க கேட்டுக்கோங்க. தெரியும். ஓகே. சோ நான் என் வீட்ல இருந்த PS5 ஷூட்டுக்காக கொண்டு வந்து கொடுக்குறேன். ராகவி எடுக்கிறப்பையும் பாத்தீங்க அப்படின்னா அது டிவிக்கு கீழே தான் இருக்கும். ஏன்னா மொத்தம் 2 LG வீடியோ போட்டோம். 2 LG டிவி ஷூட்டுக்காக பாத்தீங்க அப்படின்னா அந்த PS5 கொண்டு வந்தேன். சோ பக்காவான ஸ்கிரிப்ட், வேற லெவல் மேனிபுலேட்டட், பட் தொக்கா மாட்டிக்கிட்டீங்க. இவரே வைப்பாராம், இவரே எடுப்பாராம், அந்த மாதிரி கதையாலங்க இருக்கு. 15 crores பத்தி தான் பேசினாரு. 15 கோடி ரூபாய் கேட்குறாங்க சேனலுக்கு அப்படின்ட்டு. ப்ளஸ் 60 லட்ச ரூபா கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டும் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து பேசுறத கம்மி பண்ணிட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் தான் லாஸ்ட்ல வீடியோ போட்டிருக்காங்க. அதை பத்தி இல்லாம கட்டப்பைய அது எடுத்துட்டு போனாங்க, இதை எடுத்துட்டு போனாங்கன்னு மற்றது எல்லாத்தையும் பெருசா பேசிட்டு
அது மட்டும் பேச வேண்டியதை இத்தொக்கொன்ல பேசி முடிச்சிட்டாங்க. பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவன் வாங்கவே கூடாதுங்கிற மாதிரி தான் கார்ப்பரேட் மைண்டில் இந்த மாதிரி போட்டிருக்காங்க 15 crores-னு. ப்ரொமோஷன் போட்டிருக்காங்கல்ல, இருக்கிற எல்லா வீடியோலையும் ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் ஆர்கானிக் கண்டென்ட், பாக்கி எல்லாமே பெய்ட் ப்ரொமோஷன் தான். 99% பெய்டு, 1% ஆர்கானிக்னு சொல்றாங்களே. இப்பவும் வந்ததே அவ்வளவுதாங்க. வாங்க செக் பண்ணலாம். டெக் பாஸ்க்குள்ள போய்க்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும், பெய்ட் 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 பெய்ட், ஒரே ஒரு ஆர்கானிக். அதுவும் 2 மாசத்துக்கு முன்னாடி ஓலாவோட பைக்கோட வீடியோ நாங்க தான் பண்ணிருக்கிறோம், அவங்க எதுவும் பண்ணல. அப்ப இதுல இருந்தே நல்லா தெரிஞ்சிருக்கும் இவங்க எவ்வளவு தூரத்துக்கு பெய்டு மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்றது. சோ எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில். ஜஸ்ட் மணிக்காக, மாசம் மாசம் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பிச்சோம். யுவர் ஆனர், குற்றவாளியே 1 லட்சம் இல்லை 2 லட்சம் வாங்கியிருக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டு விட்டார். அடடா கிரியேட்டர்ஸ் இல்ல, ஆட் கிரியேட்டர்ஸ்னு போட்டுங்க, புரியுதா? அடடா கிரியேட்டர்ஸ் மீனிங் என்னன்னா ஆட் கிரியேட்டர்ஸ். அப்படி போட்டா எத்தனை பேர் பார்ப்பீங்க? பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால அட அப்படி ஆரம்பிச்சிட்டாங்க, ஆட் ட கிரியேட்டர்ஸ், அதனால அடடா கிரியேட்டர்ஸ் மாத்தி விட்டாங்க. இதுதாங்க நடக்குது. சேனலுக்கு அவங்களே ஒரு ப்ராடக்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம் ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம். ஸோ அந்த மாதிரி வர ப்ராடக்ட்ல தான் 15 Pro Max வந்துச்சு. அவங்க 3 பேர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாருக்கு வந்து தேவை இருக்கோ அப்போதைக்கு அந்த பொருளை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் மற்ற 2 பேர்ட்டையுமே இருக்கு, விஜய்ட்டையும் இருக்கு, முருகேஷ்டையும் இருக்கு, அவங்களும் ப்ராடக்ட் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி சேர்ல இருக்கிறப்போ சுதர்சனும் எடுத்திருக்காங்க. PS5ம் அவரோட தான். அவங்க வீட்டிலேருந்து எடுத்துட்டு வந்து ஷூட்காக கொடுத்துட்டு அதை விஜய் பேக் பண்ண சொல்லி ராகவிட்ட சொல்றத என்ன மாதிரி காமிச்சிட்டாங்க. தெரிச்சு ஓடுறப்ப பார்த்தீங்கன்னா கீழேயே இருக்குங்க கட்டப்பையே. நம்ம வந்து ஒரு சைடை மட்டும் பார்த்துட்டு ஒரு சைடு நம்ம பார்க்குறாம பேசுனீங்கல்ல இவ்வளோ பேர், இப்போ என்ன பதில் சொல்ல போறீங்க? நான் அப்பயே சொன்னேன், வெயிட் பண்ணுங்க, வீடியோ வரும், சுதர்சனோட இன்னொரு வீடியோ போடுறேன்னு இருக்காரு, அது வரைக்கும் முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதுக்குள்ள கமெண்ட்ல கழுவி ஊத்திருக்கீங்க. கார்பரேட் நினைச்சா என்ன வேணுமோ பண்ண முடியுங்கிறதுக்கு நாங்க உதாரணமே. ஸோ ஓலா மேட்ருக்கு வந்துடும். ஓலா பார்த்தீங்கன்னா சுதர்சனோட தான் ஒரு அமௌண்ட் வர வேண்டியது இருக்கு, அது கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க சுதர்சனுக்கு. ஸோ இவங்களே காலும் பண்ண மாட்டாங்க. என்ன ஆச்சு, எனக்குள்ள ஷேர்ஸு நிறைய இது வச்சிருக்காங்க, ஷேர்ஸுக்கு உள்ளதெல்லாம் கேட்டால் எதுவுமே சொல்லலை, நீ 1 ரூபா கூட கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய அமௌண்ட் இருக்கு, சுதர்சனும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கதான் செய்யறாரு. ஸோ என்ன நடந்துச்சு? ஸோ ஓலா வந்து இவர் லாக் பண்ணியிருக்காங்க. எதனால லாக் பண்ணாங்கன்னா, ஷோரூமுக்கு ஓலாவை கொண்டு போயிட்டு இந்த மாதிரி ஃப்ராட் வேலை பார்த்துட்டு சுதர்சன் வேலையை விட்டு போயிட்டாரு, இது வந்து கம்பெனியில ஏமாத்திட்டு போயிட்டாரு அப்படி இப்படின்னு தப்பா பேசினனால ஷோரூம்ல எங்களுக்கு மாத்துங்க, ஆர்சியை கொண்டு போய் காமிச்சிட்டா மாத்துங்க நிக்கிறாங்களாம். கம்பெனி ஓலா கம்பெனி என்ன பண்ணியிருக்குன்னா, ஆர்சிக்கு வந்து இல்ல எப்படி நாங்க மாத்த முடியும், சுதர்சன் தான் இதுக்கு ஓனரு, சுதர்சனா அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சனால ஸோ சுதர்சன் கால் பண்ணி பேசியிருக்காங்க, இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு. ஸோ சுதர்சன் வந்து லெட்டர்ல எழுதி கொடுத்துட்டு அந்த ஓலாவை எடுத்துட்டு போயிட்டாங்க. எதனால? ஏன் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கொடுக்கல, நீங்க கொடுத்துட்டே பேசுங்க, இல்ல பேசிட்டு எப்ப கொடுக்குறேன்னா அது சொல்லுங்க, எதையுமே சொல்லாம இருந்தா. இதெல்லாம் பார்த்தாதுன்னு இன்னொரு வீடியோ வந்து இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க. தந்திலையும் இல்லை, கலாட்டிலையும், பெஹன் நுட்ஸ்லையும் இல்லை, முக்கியமா அந்த 3 சேனல்ல தான் கூப்பிடுவாங்க இன்டர்வியூக்கு. ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ட்ரெண்டிங் கண்டென்ட் போனுச்சுன்னா இன்டர்வியூக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. கூல் ஃபயர்னு ஒரு சேனலுங்க, கடைசியில இன்டர்வியூ எடுத்து இவர் பேசிக்கிட்டு இந்த மாதிரி தானே இருந்துச்சு. கடைசியில பார்த்தா அந்த கூல் ஃபயரே அடடா கிரியேட்டர்ஸோட தான். அவங்களே செட்டப் பண்ணிக்கிறாங்க, அவங்களே செட்டப் பண்ணி இந்த மாதிரிலாம் கொஸ்டின் ரெடி பண்ணிக்கிறாங்க, ஆன்சர் சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப பார்க்குறவங்க நம்ம தான் கேன பையன் நினச்சிக்கிறாங்களா, எனக்கு புரியலையே. என்னடா கூலு அதுல முதல் வீடியோ பாத்தீங்க அப்படின்னா விஜயனோட வரலாறு. வெல்கம் டு கூல் ஃபேர். வெல்கம் டு கூல் ஃபேர். ஆரோக்கிய நலவாழ்வு. இந்த ஆரோக்கிய நலவாழ்வு சேனல் தான் கூல் ஃபயரா பாத்தீங்கன்னா உருமாறி இருக்கு. இவங்களோட சேனல் தான். இவங்களே ப்ராப்பரா ஸ்கிரிப்ட் வச்சு ஒரு ஆங்கர் ரெடி பண்ணி என்ன கேள்வி கேட்கணும் பார்த்து அதுக்கு ஏத்தாப்புல கேள்வி கேட்டு இன்டர்வியூ கொடுத்திருப்பாங்க. இதுக்கு ப்ரூஃப் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டப்பே அவங்களோட பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவங்களோட பழைய வீடியோ எல்லாம் இருக்கும். இங்க நிக்கிறது யாருன்னு தெரியுதா? செகண்ட் வீடியோ போட்டப்ப அந்த பிளேலிஸ்ட காணோம். இது ரெண்டத்தையுமே நாங்க ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். தொக்கா மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்ட பங்கு.
இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தன் பெரிய சேனலுக்கு கொண்டு வந்துட்டான். அவன் வந்து இதுக்கு மேலே நீங்கள் பைடுக்கு தான் பார்க்குறீங்க, அமௌண்ட்டுக்கு மணிக்கு தான் பார்க்குறீங்க, மணி மைண்டடாக தான் இருக்கீங்க. ஓகே, பிஸ்னஸும் இருக்கீங்க. பட் வந்து தனியாக ஆரம்பித்து அவன் பண்ணுறப்பையும் இந்த மாதிரி தான் வாழவே விடக்கூடாதுன்னு பண்ணுவீங்களா? எத்தனை பேர் நிற்கிறாங்க, இத்தனை பேர் வெளியில் வேலைக்கு போனாங்கன்னா என்ன நினைப்பாங்க? ஃப்ரேம் என்ன ஆகும்? கல்யாணம் ஆகாமல் இத்தனை பேர் இருக்காங்க, பொண்ணு கேட்க போனால் திருட்டு பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்கு? அடுத்த ஃபுட்டேஜ் திருடினாங்க, தெரிச்சு ஓடிட்டாங்கங்கிறீங்கல்ல, அந்த இதுலேயே கட்டப்பை கீழே தாங்க இருக்குது. நம்ம தான் பார்க்காம விட்டுட்டோம். ஒரு யூடியூபரு ஒரு முக்கியமான பெரிய சேனல் ஹை லெவலுக்கு போயிடுச்சு, இல்லை யூடியூபர் ஓரளவு சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாலே என்ன சொன்னாலும் உண்மையாயிடுமா? ஸோ பார்க்குறவங்க நம்ம யோசிச்சு நல்லதாக பார்க்கணும். அதேமாரி நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் இதுலேருந்து, சில பிரச்சனை வர்றதுல நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம தான் புரிஞ்சுக்கணும் போல. ஸோ இதை போடுறா இவனை தானே, அதெல்லாம் இல்லை, நம்ம சொன்ன வீடியோவை பார்த்துட்டா நம்பிடுவாங்க, அவ்வளோதான் அப்படி நினச்சிக்கிறாங்க போல. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸாக போடலன்னா என்ன நடக்கும்னு தெரியாமல் இருக்காங்க. அந்த சேனலில் அவரோட தான், அவரே இன்டர்வியூ கால் செட் பண்ணிக்கிறாரு. அது கீழே உள்ள பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தலைவர் தண்ணி குடிச்சிட்டு போகிற, தண்ணியோ ஜூஸோ ஏதோ ஒன்று குடிச்சிட்டு போகிற மாதிரி வீடியோ இருக்குது. அதை ஹைட் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு. எதுக்கு? ஏன்? அது மாதிரி பெரிய சேனலில் கொண்டு போய் வித்துடுறது அப்படின்னு இருக்காங்க. அது ஓகே, அது பிஸ்னஸ்ன்னு வச்சுங்க. பட் மற்றவங்கள வாழ விடாமல் இப்படி பண்ணுறீங்களே, அது நல்லா இருக்கா? எதுவுமே பண்ணாமல் இருக்கிறாங்க, அவங்கள போட்டு மேனிப்புலேட் பண்ணிட்டு கேரக்டரை வந்து அப்படியே சதைச்சி வைக்கிற மாதிரி பண்ணுறீங்களே, ஏன்? கொடுக்குற அமௌண்ட்டு தர இயலாதுன்ட்டிங்க, அதை வந்து லெட்டராக எழுதி கொடுத்து, இல்லை ஒரு ஃபோன் பண்ணிட்டு இப்போ தரேன் அப்புறமா தரேன் ஏதாவது சொல்லணும்ல, அதெல்லாம் எதுவுமே சொல்லலைன்னா ஒரு அமௌண்ட்டு கொடுக்க வர வேண்டியவனுக்கு எப்படி இருக்குமோ, நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ இருக்கிற பொருள்லாம் அந்த 15 Pro Max 14 Pro Max PS5 எல்லாமே அவங்க கிட்ட இருக்குது. அது வந்து ஃப்ரீயாக வந்தது தான், இருந்தாலும் யார் வேணுமோ வச்சுக்கலான்ட்டு தான் நீங்கள் உங்களுக்குள்ளே பேசியிருக்கீங்க. ஆஃபீஸில் 3 பேருக்கு ஷேரிங்கில் பேசியிருக்கீங்க. வீடியோ ரிவ்யூக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பொருளை யாருக்கு தேவை இருக்கோ அவங்க எடுத்துக்கலான்ட்டு. ஸோ தேவை இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டாங்க. PS5 வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்தது, ஷூட்டிங்க்கு வந்ததை பிடிச்சி இந்த மாதிரி போட்டு நீங்களே பேக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் என்ன நியாயம் இருக்குது? தெரிச்சு ஓடுறாருன்னா தெரிச்சு ஓடுறாரு, பையுள்ள தானங்க இருக்குது, எடுத்துகிட்டு போனாரா? எடுத்துகிட்டு போகாத மாதிரி எடுத்துகிட்டு போன மாதிரியே பட்டத்தை கட்டுறீங்களே, ஏன்? கார்பரேட் நினச்சா என்ன வேணுமோ பண்ண முடியும், ஏன்? அப்படி தானே? கடைசியில் நீங்களே தான் ஏமாற்றிக்கிறீங்களே தவிர வேற எதுவுமே இல்லை, சொல்கிறதுக்கு வேற எதுவும் இல்லை. நீங்கள் தான் உங்களை ஏமாற்றிக்கிறீங்க. கார்பரேட்டுக்கு இப்போ ஜாலியாக இருக்கும் பண்ணுறப்போ, பின்விளைவு தான் பெருசாக இருக்கும். ஸோ யோசிச்சு பண்ணுங்க எது பண்ணாலும். சுதர்சன் ப்ரோட் வந்து இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ வராது, இனிமேல் டெக் சம்மந்தமாக தான் வரும் வீடியோஸு. இதுலேருந்து பார்க்குற வரைக்கும் சுதர்சன் சைடு தான் கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ சுதர்சனை வாழ விடுங்க, அவங்க கூட இருக்கிறவங்களையும் வாழ விடுங்க, நீங்களும் வாழுங்க நல்லா, தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அவங்க இது வந்து பிஸ்னஸ்ன்னு இருக்கிறத விட்டுட்டு ப்ளஸ் அவங்க லைஃப்பும் இருக்குது, ஓகேங்களா? அதை பற்றி தப்பாக பேசி எதுவும் கிடைக்க போகிறதில்ல உங்களுக்கு. எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல. நீங்களும் நல்லா இருங்க, அவங்களையும் நல்லா இருக்க விடுங்க, அவ்வளோதான் என் சிலேருந்து கேட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுது? இது பிரச்சனை இல்லை, இது வரைக்கும் உள்ளதில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸில் பண்ணி விட்டு கரெக்டாக ஜெனுனாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலுக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டிங்கன்னா நான் சந்தோஷமாயிடுவேன். கரெக்டாக அடடா கிரியேட்டர்ஸ் இல்லைப்பா, இனிமே ஆட் கிரியேட்டர்ஸ் தான். அமுகு டுமுகு அமால் டுமால்.